ஃபஸ்ட் டேக் அப்படி ஆனதுனால செகண்ட் டேக்கில் நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டேன். நான் எல்லா ஃப்ரேம்லையும் நான் இருக்கேன், ஆனால் ஹைட் ஆகிருக்கேன். ஓ எல்லா ஃப்ரேம்ல இருக்கீங்க எல்லா நீங்கள்? ஃப்ரேம் பேக் டோர் இருக்குல்ல, ஆமாம். ஷூட் பண்ணிட்டு பேக் டோர் வழியாக நான் வெளில போயிட்டு ஓ இந்த டனலுக்குள்ளே இறங்கி இங்கே வரும்போது டனலில் ரெஸ்க்யூ பண்ணி டனலுக்குள்ளே அங்கே எதுவும் ப்ராப்ளம் வந்துடாமல் அங்கே சேவ் பண்ணி திரும்ப சார் வந்து உள்ளே எஸ்ஜே சார்கிட்ட போவாங்கல்ல, ம் அங்கே போயிட்டு கேமரா மேலே பேன் பண்ணால் ஆள் வரணும். ஓகே. அந்த ஜிபிக்கெலாம் நான் உட்காந்து ம் அங்கேருந்து ஆள் அனுப்புகிறேன். ஆ டைமிங் தெரியும் நமக்கு, இந்த டைமில் போடணும். அங்கே போனால் தான் அதே பார்த்து ஓகே டேக். ம் 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 அதில் போயிட்டு சார் வந்து இங்கே போட்டுட்டு திரும்ப வரும்போது பார்த்துட்டு, ஈஸ்வர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விக்ரம் சார் உள்ளே வந்தார். ஓகே. இல்லை சார் சிங்க் கரெக்டாக கிடைக்கலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக் அவரை கூட்டிகிட்டு அங்கே போய் அப்படி தான் அதை ஒர்க் பண்ணோம். இதில் என்னென்னா லைட்னிங் வரணும், ஃபயர் இருக்குது, சிங்க் பண்ணணும், பாம் பிளாஸ்ட் இருக்குது, கெனான் பிளாஸ்ட் இருக்குது. இது அவ்வளவையும் ஆர்கனைஸ் பண்ணோம். ஓகே. கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணார். ம் அவர் இருந்ததுனால தான் அது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணோம், அதை ரீச் பண்ணணும் அப்படின்னு, அந்த கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதுக்கு லைட் பண்ணுறதுக்கே வந்து 2 days ஆச்சு. ஓகே. ஆ கம்ப்ளீட் அந்த சரௌண்டு ஃபுல்லாக வந்து ஒரு 80 kV ஜென்ரேட்டர் வந்து ஒரு 3 ஜென்ரேட்டர் இருக்குது. அது இல்லாமல் 7 kV ஜென்ரேட்டர் வந்து ஒரு 7 ஜென்ரேட்டர்ஸ் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓ உள்ளே வந்து இந்த தண்டர் லைட் ஸ்டோமுக்கு வந்து ஒரு 100 feet கிரேன் உள்ளே வச்சு ம் அந்த சுகர் ஃபேக்ட்ரி உள்ளே மேலே இருக்குது. ஓகே. கிரேட் கிரேட் ஒர்க் ஆக்சுவலி. அந்த அவுட்டை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல.